ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தை அமாவாசை அன்று இந்த ஒரு வேரை வைத்து நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்தீர்களானால் உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைகளும் தீரும், கடன் தொல்லைகள் தீரும். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும். சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் 3 மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரம் செய்யும்போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியுங்க. அந்த அளவுக்கு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குங்க. அந்த வகையில் தை மாதத்தின் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருதுங்க. இன்றைய தினம் பின் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வருங்க. அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது, பரிகாரத்திற்கு தேவையான வேறு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பரிகாரத்தை செய்துவிட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும், நீங்கள் சும்மாகவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாதுங்க. பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்குது, தொழில் துவங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, எல்லா முயற்சியிலும் மேற்கொள்கின்றோம். ஆனால் முயற்சிகளில் தடை, லோன் கிடைக்கவில்லை, ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறேன், கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை, யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீர்கள். இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்து பாருங்கள். எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்தில் கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும். இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான். இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிக்காமல் திணறிக் கொண்டிருக்கும் மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும். மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை, வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லையா, நல்ல இடத்தில் சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது, யாரை பிடித்தால் சீட்டு வாங்கலாம், இதற்கான வழிகள் எல்லாம் அடைத்திருக்கும் பாருங்க. அந்த வழிகள் எல்லாம் திறக்கக்கூடிய பரிகாரம் தாங்க இது. அதனால் பரிகாரத்தை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களிலும் எளிதாக கிடைக்கக்கூடிய குப்பை மேனி வேர். அதிக சக்தி வாய்ந்த வேருங்க இது. அமாவாசைக்கு முந்தின நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. வேரை பிடுங்கும் போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, இந்த வேரை நல்ல விஷயத்திற்காக தான் பயன்படுத்த போகிறேன் என்று செடியிடம் சின்னதாக மன்னிப்பு கேட்டு நீங்கள் வேரை எடுத்துகிட்டு வாங்க. வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாதுங்க. அது மாதிரி பார்த்து நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. வேரில் இருக்கும் மண்ணை எல்லாம் எடுத்துவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரில் அலசி காய வைத்து கொள்ளுங்கள். அமாவாசை அன்று காலையில் முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் முடித்து விடுவீர்கள். அமாவாசை மாலை 6 மணி அளவில் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுள்ளே இந்த குப்பமேனி வேர் போட்டு விட வேண்டும். ஒரு சிட்டுகை விபூதி, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நறுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு கயிற்றில் கோர்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கும் அல்லவா, அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தின் திருவுருவப்படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து, என் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும், என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும், செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும், கடன் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்காதே, பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை உங்களோட கழுத்தில் கட்டிக்கோங்க. அப்படி இல்லையா கை புஜங்களை கூட நீங்கள் கட்டிக்கலாங்க. இடுப்பில் மட்டும் கட்டக்கூடாது. பெண்களாக இருந்தால் தாயத்து வெளியில் தெரியக்கூடாது. இந்த தாயத்தை செயினுக்கு உள்ளே கட்டி எப்பொழுதும் ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் நீங்கள் போட்டுக்கொண்டாலும் தவறு கிடையாதுங்க. இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணும் என்றாலும் அணியலாங்க. தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கட்டி விடலாங்க. உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது. 1 வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்குங்க. அடுத்த தை அமாவாசை வரும் வரை இது நீங்கள் உங்கள் கழுத்தில் கட்டி கொள்ளலாம். இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.